கொண்டு வந்திருக்கிறேன். வெளியே இருக்கிறதுனால எனக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். ஒரு மணி நேரம் கொஞ்சம் கவனிக்கும்படி உங்களை அன்போடு தாழ்மையோடு பேரன்போடும் பெருமதிப்போடும் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நீங்கள் பக்கத்தில் பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன். அடுத்த ஒரு மணி நேரம் நான் பேசுறதை கேளுங்க, என் கூட பேசுங்க. சரி, இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? ஏசப்பாவுக்கு பிறந்த நாள். சரி, நமக்கு பிறந்த நாள்னா யாருக்கு புது ட்ரெஸ் யாரு புது ட்ரெஸ் போடுவாங்க? ஜென்ரலா நமக்கு பிறந்த நாள்னா யாரு புது ட்ரெஸ் போடுவோம்? எனக்கு பிறந்த நாள்னா நான் தான் போடுவேன். யார் கேக் வெட்டுவா? என்னங்க, நம்ம தான் கேக். எனக்கு பிறந்த நாள்னா யார் கேக்? எல்லாரும் பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. எனக்கு பிறந்த நாள்னா யார் கேக் வெட்டுவா? ஆமா. யாருக்கு பிரியாணி செய்வாங்க? நமக்கு தான் பிரியாணி செய்வாங்க இல்லையா? ஆமா. எனக்கு பிறந்த நாளுக்கு நான் பெருசா கொண்டாடினது இல்லை. ஆனா எல்லா பிறந்த நாளுக்கும் மறக்காம எங்க அம்மா புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ, பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்களோ இல்லையோ, கேக் வெட்டுறாங்களோ இல்லையோ, நான் வளர்ந்து வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுப்பாங்க. பிறந்த நாள் ஆனா எனக்கே மறந்துடும். அதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா எனக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் எங்க அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கே ஞாபகம் இருக்காது, அந்த பாயாசத்தை பார்த்தோம்னா தான் ஞாபகம் வரும் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆனா கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான். வெளியே இருக்கிறவங்க அண்ணே கொஞ்ச நேரம் தேங்க்யூ, கொஞ்ச நேரம் கவனிங்க, நன்றி, மிக்க நன்றி. அப்போ உலகத்திலேயே வந்து எல்லாரும் அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு அவங்க தான் கேக் வெட்டுவாங்க, அவங்க தான் புது ட்ரெஸ் போடுவாங்க, அவங்க தான் பிரியாணி சாப்பிடுவாங்க இல்லையா? ஆனா உலகத்திலேயே ஒரே ஒருத்தரோட பிறந்த நாளுக்கு தான் மற்றவங்க எல்லாம் கேக் வெட்டுவாங்க, மற்றவங்க எல்லாம் புது ட்ரெஸ் போடுவாங்க, மற்றவங்க எல்லாம் பிரியாணி சாப்பிடுவாங்க. யாரோட பிறந்த நாள்? ஆமா, உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுது. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க மட்டும் கொண்டாடுற பண்டிகை அல்ல, சரிங்களா? கிறிஸ்துமஸ் யார் கொண்டாடுற பண்டிகை இல்ல? எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்தவங்க மட்டும் கொண்டாடுற பண்டிகை இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடுற ஒரு பொதுவான பண்டிகைன்னா அது கிறிஸ்துமஸ் தான். ஏன்னா கிறிஸ்து பரந்தார்ன்றது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, கிறிஸ்தவங்களுக்காக மட்டும் இயேசு பறக்கல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காகவும் பிறந்தார் இயேசு. அதனால எல்லாரும் சந்தோஷப்பட்டு எனக்காக இயேசு பிறந்தார்னு சொல்லி கொண்டாடுற ஒரு பெரிய பண்டிகை, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற பண்டிகை. என்ன பண்டிகை? ஆமா, நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, யூரோப்ல பாத்தீங்கன்னாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, கம்யூனிஸ்ட் நாடுகள் சொல்லப்படுற சைனாவிலையும் ரஷ்யாவிலையும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. எங்க எங்களுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த தேசங்களிலும் என்ன கொண்டாடுறாங்க? கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறாங்க. துபாய் போன்ற அரபு தேசங்களிலும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால கொண்டாடுறதோட பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க துபாயில. நான் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாசம் துபாய் போயிருந்தேன். நான் போகும்போது எனக்குள்ள பெரிய என்னன்னா, ஓகே இது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, இங்க நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவத்தெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னா. ஆனா டிசம்பர் மாசம் முழுவதும் அமெரிக்காவோட அதிகமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது யாருன்னா துபாய் மக்கள். பயங்கர ஆச்சரியம், எங்க போனாலும் கிறிஸ்துமஸ் ட்ரீ, எங்க போனாலும் ஸ்டார், எங்க போனாலும் சாண்டா கிளாஸ் இல்ல. அப்ப உலகம் முழுவதும் கொண்டாடப்படுற பண்டிகை என்ன பண்டிகை? ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் இயேசு பிறந்தார். அதுதான் காரணம். எனக்காக மட்டும் இல்ல, சர்ச்சில் கிறிஸ்தவங்களுக்காக மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்காகவும் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். கடவுள் மனிதனாய் பிறந்த தினம்தான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். சரி, நமக்கு கிறிஸ்துமஸ் உடனே ஞாபகம் வருது என்னங்க? சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் என்னடா ஞாபகம் வரும்? புது ட்ரெஸ், அப்புறம் பிரியாணி. அடடா, எனக்கும் அதான் ஞாபகம் வரும். சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க, பிள்ளைங்களா சொல்லுங்க, என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? கிறிஸ்துமஸ் தாத்தா. அண்ணன் தான் சொல்றாரு, அவர் தான் சின்ன பிள்ளை போல சர்ச்சில். நீங்க எல்லாம் யாரும் பேச மாட்டேன்றீங்களே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, வேற என்ன ஞாபகம் வரும்? டான்ஸ், அப்புறம் இது யாரும் சொல்ல செய்தியா? ஓகே, வேற என்ன ஞாபகம் வரும்? கேக். கிறிஸ்துமஸ்னா என்ன ஞாபகம் வரும்?
ஆமா, கிறிஸ்துமஸ் கேக் இல்லாம அது கிறிஸ்துமஸே கிடையாது இல்லைங்களா? ஆமா. அப்புறம் கேரல் போறது முக்கியமானது மறந்துட்டோம். எல்லாம் படை பரிவாரங்களோட கிளம்பி போய் என்ன பண்ணுவோம், ஒரு வீடு வீடா போய் இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார்னு பாட்டு பாடி சொல்லிட்டு வரும். அப்புறம் வேற என்ன ஞாபகம் வரும்? நற்செய்தி சொல்றது ஞாபகம் வரும். ஓகே, அப்புறம் அண்ணா நிறுங்க, ஒரு நிமிஷம் மொத்தம் எல்லாம் பேசணும். ஓகே, நீங்க பேசுங்க. வேற என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் தான் உங்களுக்கு சிலுவையில் இருந்தது ஞாபகம் வருமா? யார் இது சொன்னது? சரி, கிறிஸ்துமஸ் தான் நல்ல அழகான லைட்ஸ் ஞாபகம் வரும், புது ட்ரெஸ், கிறிஸ்துமஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் தாத்தா, இப்படி ஆட்டம் பாட்டம் ஜாலியா பயங்கர சந்தோஷம். இதுதான் நமக்கு கிறிஸ்துமஸ்னாலே ஞாபகம் வரும். ஏன் இந்த சந்தோஷம்? ஏன் இந்த சந்தோஷம்? இதுக்கு காரணம் என்னன்னா, பைபிள்ல சொல்லுது கிறிஸ்து எதற்காக பிறந்தார்னா எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன அப்படின்னா, இயேசு என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு பறக்கல, சும்மா பறக்கல. மனு குலத்தை மீட்பதற்காக, மனிதர்களை ரட்சிப்பதற்காக, மனிதர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இயேசு பிறந்தார். இன்னொரு இடத்துல இயேசு பிறப்பை பத்தி சொல்லியிருக்குது, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப கிறிஸ்துமஸ்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன தெரியுங்களா? கடவுள் நம்ம எவ்வளவு நேசிக்கிறாரு என்பதற்கு அடையாளமாகத்தான் தன்னையே மனிதனாய், தானே மனிதனாய் பிறந்து இந்த பூமியில மனிதனாய் அவதரித்தார். எதற்காக? நான் கெட்டு போகக்கூடாது, நான் செத்து போகக்கூடாது, நான் நாசமா போயிடக்கூடாது, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காக கடவுள் மனிதனாய் இந்த பூமியில பிறந்தார். ஏன் கடவுள் மனுஷனா பிறக்கணும்? கடவுள் கடவுளாவே வந்து எங்களெல்லாம் காப்பாற்ற கூடாதா? எதுக்கியா கடவுள் மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்பீங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் எனக்கு தெரியல. கடவுள் மனிதனாக, தெரியாதா உங்களுக்கெல்லாம்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியுங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா, ஏன் அப்படின்னா கடவுள் மேல இருந்துட்டு எப்பா நீ இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னா பெரிய விஷயம் இல்லையா? நீ கடவுள் மனுஷனா இந்த பூமிக்கு வந்து மனுஷன் படுற அதே கஷ்டத்தை பட்டு, என்ன மாதிரி நான் தினமும் வேலைக்கு போய் என்ன மாதிரி பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பம் நடத்தி நான் ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டத்தை நீயும் அனுபவிச்சாதான் மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரியும் அப்படின்ற அர்த்தத்துல அவர் அந்த பாட்டை எழுதியிருந்தாரு. ஆனா அவர் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் மனிதனாய் இந்த பூமியில பிறந்தார். ஏழை குடும்பத்திலே ஏழை தகப்பனுக்கு ஏழை தாய்க்கு மகனாய் பிறந்தார். ஒரு ஏழை ஒரு உலகத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்றத எல்லாவற்றையும் அனுபவித்து வளர்ந்தார். நம்ம படுற கஷ்டத்தை அவரும் அனுபவித்தார். இயேசு அரண்மனையில பிறக்கல, ராஜாவுக்கு பிள்ளையா பிறக்கல, சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு குடும்பத்துல பிறந்தார். கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துகிற ஒரு குடும்பத்துல பிறந்தார். அவர் பிறந்து 15-16 வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாரு. தனி ஒரு மனிதனாய் தனக்கு அப்புறம் பிறந்த மற்ற சகோதரிகள் தன்னுடைய தாயை எல்லாம் ஒரு மனிதனா வேலை செஞ்சு ஒரு பெரிய குடும்பத்தை 30 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 30 வயசு வரைக்கும் அவர் காப்பாத்தினார். அப்ப நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம படுற கஷ்டம் இயேசுவுக்கும் தெரியும். தம்பி சொன்ன மாதிரி இயேசு பிறந்தார், வளர்ந்தார், சிலுவையில மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார். இது ஏதோ கதை அல்ல, புராணம் அல்ல, இதிகாசம் அல்ல, வரலாறு. இயேசு என்பதுதான் வரலாறு. இயேசுதான் சரித்திர நாயகன். வரலாற்றை 2ஆய் பிரித்த சரித்திர நாயகன். இன்னைக்கு இயேசு பிறந்ததுனாலதான் கிமு கிபி அப்படின்னு சொல்லி வரலாறு 2ஆ பிரிஞ்சிருக்குது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இதை யாராலும் மறுக்க முடியாது. வரலாறு, உலக வரலாற்றை 2ஆய் பிரித்த ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. அப்ப நம்ம படுற கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனாலதான் பூமியில நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் அன்றாட வாழ்க்கையில படுகிற சாதாரண கஷ்டங்களை மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில இருக்கிற மற்ற எல்லா கஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுத்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது
வசனத்தை வாசிங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கு, எதுக்குயா இயேசு தெய்வம் மனிதனா பிறந்தாரு? வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். போதும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. யார் அந்த இயேசு அப்படின்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற இன்னொரு வசனம் இருக்குது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இப்ப இருள்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும் இல்லைங்களா? இருட்டுனா என்ன? எத்தனை பேருக்கு இருட்டு பிடிக்கும்? எத்தனை இருட்டு பிடிக்குமா? லைட் ஆஃப் பண்ணி ரூம்ல போட்டா சந்தோஷமா ஜாலியா இருப்பியா? இருடா அவனைய போடுறேன் மத்தியானம். சரி, எத்தனை பேருக்கு இருட்டு பிடிக்குங்க? எங்க பிடிக்குதோ இல்லையோ, ராயக்கோட்டை மக்களுக்கு இருட்டு பிடிக்காதுன்னு காலையில பஸ் விட்டு இறங்கணுன்னே புரிஞ்சுக்கிட்டேன். ஊரெல்லாம் லைட்டை போட்டு வச்சிருக்கீங்க. என்னங்க? ஆமா, பகல் மாதிரி இருக்குது. காலையில 4 மணிக்கு பஸ் விட்டு இறங்கினா எப்படி இருக்குது? பகல் நான் விடுத்துருச்சோ அப்படின்னு நினைச்சேன். நான் போன மாசம் இந்த வழியா தான் பெங்களூர் போகும்போது பார்த்தேன். முன்னாடி கார்ல போன என் ஃப்ரெண்ட் என்ன பார்த்து சொன்னாரு, ஜீவா இங்க பெங்களூர் எல்லாம் விடுத்துருச்சு போல. எத்தனை மணிக்கு? ராத்திரி 11 மணிக்கு. ஊரெல்லாம் லைட். நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது என்னங்க? வெளிச்சம். யாருக்காதீங்க வெளிச்சம் பிடிக்காத ஆள் இருக்கிறீங்களா? ராத்திரி படுத்து தூங்கினாலும் எல்லா லைட்டையும் அமுத்திட்டாலும் ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கணும் நமக்கு. என்ன வெளிச்சம் சொல்லுங்க? ஒரு 0 வாட்ஸ் பல்பாவது இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு நிம்மதி. ஏன் இருட்டு பிடிக்காது நமக்கு? ஏன் இருட்டு பிடிக்காது? இருட்டுன்னா நிறைய பேருக்கு பயம் இல்லையா? லைட் ஆஃப் பண்ணிட்டு ராத்திரி 8 மணிக்கு தான் அங்க போயிட்டு வாங்க அப்படின்னா நமக்கு பயங்கர பயம். ஏன்னா இருட்டுல என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு தெரியாது. சரிங்களா? கரெக்டா நான் பேசுறது? இருட்டு ஏன் பிடிக்காது? இருட்டுல ஏன் பயம்னா, இந்த இருட்டுல என்ன இருக்குது, எப்படி போறது, வழி தெரியுமா? இருட்டுல தெரியாது. இருள் நம்மளை தடுமாற பண்ணும் இல்லையா? இப்போ நம்ம சாயங்காலம் எத்தனை பேர் வீட்டுல எல்லாரும் குடும்பமா உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவீங்க? எல்லாரும் அம்மா அப்பா பிள்ளைங்களாம். ஓ சூப்பர் சூப்பர்மா. ஓகே. நாங்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் அம்மா அப்பா நான் என் தங்கச்சி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாயங்காலம் காலையில் ஸ்கூல் போயிடுவோம். சாயங்காலம் வரும்போது 7-8 மணிக்கு எல்லாரும் உட்காந்து தரையில் உட்காந்து எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம். நடுவில் சாப்பாடு சட்டி குழம்பு சட்டிலாம் வச்சு சுற்றி பிளேட்லாம் வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு நாங்கள் அப்படி தான் சாப்பிட்றோம். நேற்றுக்கு நைட்டு நான் வரும்போது அப்படி தான் சாப்பிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் பெரிய டைனிங் டேபிள் இருக்குது, ஆனால் ஒரு நாள் அதில் சாப்பிட்றதே கிடையாது. எல்லார் வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்குது. எதுக்கு தெரியுங்களா? சாமி வைக்கிறதுக்கு, புத்தகத்தை வைக்கிறதுக்கு. வெளியே போயிட்டு வந்தா பையன் கொண்டு எங்க வைப்போம்? டைனிங் டேபிள்ல. சாப்பிட்றத தவிர மற்ற எல்லாத்துக்கும் அந்த டேபிள் பயன்படும். ஆனா அதுக்கு பேர் என்ன? டைனிங் டேபிள். ஸோ அப்படி உட்காந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா? இப்போ முதல்லலாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது அடிக்கடி கரண்ட் போயிடும் இல்லைங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சாயங்காலம் டக்குன்னு கரண்ட் போகும். அப்ப சாப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிடும். உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிடும் போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி எல்லாம் பாதி சாப்பிட்டு இருக்கும் போது டக்குன்னு கரண்ட் போய் எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அம்மா என்ன சொல்லுவீங்க? யாரும் சாப்பிடாதீங்க, அப்புறம் யாரும் நகராதீங்க. ஏன்? இருட்டுல பிள்ளைங்க எந்திரிச்சாங்கன்னா நகர்ந்தாங்கன்னா நகர ட்ரை பண்ணா எடுத்து அடுத்த காலடி எங்க வைப்பான்? சோத்து சட்டில தான் வைப்பான். ஏன்னா சோத்து சட்டி எங்க இருக்குது, குழம்பு எங்க இருக்குது, இவன் தட்டு எங்க இருக்குது தெரியாது. ஏன் சாப்பிடாதீங்கன்னு சொல்றான்னா, இவன் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்றானா, இல்ல பக்கத்து தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்றானா, இல்ல தரையில கை வைக்கிறானான்னு. கரெக்டுங்களா? ஏன்னா இருள் நம்ம தடுமாற பண்ணும். இருட்டுல நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, வழி தெரியாது, எது எங்க இருக்குன்னு தெரியாது. அதனாலதான் இருள் யாருக்குமே பிடிக்காது. அப்ப வெளிச்சம் அப்படி இருட்டாடு டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கரண்ட் வந்து லைட் எல்லாம் ஆன் ஆனோடனே நமக்கு என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கை தட்டி அப்படி கத்துவோமா? நல்லா கத்திருக்கேன். கரண்ட் போச்சுன்னா
அது வரைக்கும் இருந்த சத்தம் எதுவுமே இருக்காது, டப்புன்னு அப்படியே அமைதியாரும். ஆனா கரண்ட் வந்துச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம், ஏ அப்படின்னு கத்துவோம் இல்லைங்களா? கத்துவீங்களா மாட்டீங்களாடா? கத்த மாட்டீங்களா? சரி, ஏன்னா வெளிச்சம் வந்தா நமக்கு ஒரு சந்தோஷம், இருள் வந்தா நமக்கு ஒரு பயம், ஐயோ வழி தெரியலையே, இது எங்க இருக்கு அது எங்க. ஆனா வெளிச்சத்துல எல்லாம் தெளிவா பார்க்க முடியும், நான் எங்க போகணுமோ அங்க என்னால போக முடியும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் இருளின் அதிகாரம், இருள் என்கிற காரியம் நம்ம வாழ்க்கையை முடமாக்கி விடும், முடங்கி போட்டு விடும். எப்படிப்பட்ட இருள்? இருள் இருள் இருட்டு இருக்குன்றீங்களா? என்னையா இருள்? எப்படிப்பட்ட இருள்? பாவம் அப்படின்றது ஒரு இருள். வாழ்க்கையில நான் பாவம் செய்யும் போது, தவறுகள் செய்யும் போது என் வாழ்க்கை முடங்கி போய், என்னைக்கோ நான் செய்த தவறான முடிவு, நான் எடுத்த தவறான முடிவு, என்றைக்கோ நான் செய்த தவறான செயல் இன்றைக்கு என் வாழ்க்கையை முடக்கி போட்டு விட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். சரிங்களா? அம்மா அம்மா கொஞ்ச நேரமா. சரி, அப்போ பாவம் என்பது ஒரு இருள், சாபம் என்பது ஒரு இருள். நிறைய பேர் நான் பார்க்கிறேன், எங்க வீட்டுல சந்தோஷமே இல்லைங்க, சமாதானம், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய சொத்து இருக்குது, ஆனா நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல, வாழ்க்கை தட்டுமாறிட்டு இருக்கிற வாழ்றதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது இயேசு எங்களுக்கு காண்பிக்கிற காரியம் என்ன தெரியுமா? இவங்க முன்னோர்கள் செய்த பாவம், இவங்க தாத்தா பாட்டி இவங்க செஞ்ச பாவத்தினால இந்த குடும்பம் ஒன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. அப்ப பாவம்ன்றது என்னது? இருள். நம்ம வாழ்க்கை எதெல்லாம் முடக்கி போடுகிறதோ, நான் நடக்க முடியாதபடி எந்தெந்த காரியம் எல்லாம் என்னை அடக்கி வைக்கிறதோ அதெல்லாம் என்னதுங்க? இருள். ஏன்னா இருட்டுல நமக்கு நடக்க தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, வாழ்க்கையே முடிஞ்சது போல இருக்கு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம். அதுதான் இருள். பாவம் என்பது ஒரு இருள், சாபம்ன்றது ஒரு இருள், செய்வனை கட்டுகள் நிறைய. எனக்கு எகென்ஸ்டா, எனக்கு விரோதமா மந்திரம் வச்சுட்டாங்க, எனக்கு விரோதமா பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அதனால என் வாழ்க்கை முடங்கி போச்சு. என்னோட ஃப்ரெண்டு கோயம்புத்தூர்ல இருக்கான், நிறைய பெரிய தோட்டம் இருக்குது, அவங்களுக்கு இடம் இருக்குது, நிறைய விவசாயம் பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, ஃபோன் பண்ணி சொன்னா, டேய் எங்க வீட்டுல யாரும் எங்களுக்கு எகென்ஸ்டா மந்திரம் வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. என்னாச்சு? நல்லா போயிட்டு இருந்த விவசாயம் திடீர்னு ஒரே வாரத்துல எல்லாம் தலைகீழா போயிடுச்சு, எல்லாம் தலைகீழா போயிடுச்சு. என்னோட விவசாயம், நாங்க போட்ட விதையெல்லாம் விளையாம போயிடுச்சு, நாங்க நட்டின வாழை மரம் எல்லாம் ஒண்ணுமே காய்க்கல, எல்லாம் பூத்து எல்லாம் காயாக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், எல்லாமே கொட்டி போச்சு. ஒரே நேரத்துல 4 மாடு செத்து போச்சு. என்னாச்சு? ஒரே நேரத்துல எங்க வாழ்வாதாரமே முடங்கி போச்சு, எங்க வாழ்க்கையே இருட்டாயிருச்சு. காரணம், யாரோ எங்களுக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்ன? இருட்டு. இதெல்லாம் இருந்தா என் வாழ்க்கை அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இருள். இன்னும் சொல்றேன், பயம் என்பது ஒரு இருள். சிலருக்கு எதை பார்த்தாலும் பயம், சிலருக்கு மரண பயம். நைட்டு தூங்கும் போதே பயம், ஐயோ காலையில எந்திரிப்பனா, நைட்டு நான் தூங்கி காலையில செத்து போயிடுவேன். ஏன்னா பயம், கேட்கிற நியூஸ். இது எப்போ எல்லாத்துக்கும் வந்துச்சு, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா பொதுவா எப்ப தெரிய ஆரம்பிச்சதுன்னா 2019 வருஷம் நம்ம உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய வியாதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன வியாதி? கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பயமே கிடையாதுன்னு சொன்னவங்க எல்லாம் 2 மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா? நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார், நான்லாம் பயங்கரமான ஆளு சார் அப்படின்ற சொல்றவங்க எல்லாம் எத்தனை மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க? ஆமா, 2 மாஸ்க். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கிருமி என்னை பாதிச்சு நான் செத்து போயிருவனோ. 2019 இருந்து 2020 வரைக்கும் வியாதினால செத்தவங்களை விட பயத்தினால ஹார்ட் அட்டாக் வந்து செத்தவங்க தான் அதிகம். தெரியுங்களா? வியாதி கொரோனா வந்து செத்தவங்களை காட்டிலும் பயத்தினால செத்தவங்க தான் அதிகம். ஏன்னா மரண பயம், ஐயோ உயிர் போயிருமே. அப்ப பயம்ன்றது என்னது? இருள். பயப்படுறதுனால என்னால ஹாஸ்பிட்டல் போக முடியல, மாத்திரை மருந்து எடுத்துக்க முடியல, சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, திடீர்னு ஹார்ட் அட்டாக், என்னோட ஹார்ட் ரேட் பயங்கரமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. முடிஞ்சது. சிலருக்கு எதிர்காலத்தை குறிச்ச பயம், நாளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் நாளைக்கு எப்படி இருக்கும், நான் இதை செய்வேனா, நான் வீடு கட்டுவேனா, நான் அதை வாங்குவேனா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்ற பயம்.
நம்ம ஆளுங்களுக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயம் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஆமா, டைனோசரை கூட டைனோசரா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு நின்றுவோம். ஆனா சின்ன கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஊர்ல ஒரு அண்ணன் இருந்தாரு, நான் சின்ன பையனா இருக்கும்போது. அப்போ எங்க சர்ச்சில் ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி மலை அடிவாரத்துல ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு தோட்டம் இருந்துச்சு எங்க சர்ச்சுக்கு. அங்க எல்லாம் வேலை செய்ய போவோம். அங்க ஒரு அண்ணன் இருந்தார். அவரு யானை வந்தாலும் நேரா நிற்பார். நிறைய யானை வருவாங்க. யானை வந்தாலும் நேரா நின்று விரட்டுவார். எப்படி எல்லாம் கவனிக்கிறீங்களா? கதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது கதை சொல்றியா பக்கத்துல? சரி, வேற தனியா கதை சொல்றேன்னா 1 மணிக்கு மேல சொல்லு. இப்ப நான் சொல்ற கதையை மட்டும் கேளுங்க. யானை வந்தாலும் என்ன பண்ணுவாரு? இருக்கீங்களா? ஏன் இடையில கதை சொல்றேன்னா நீங்களா இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்கு தான். யானை வந்தாலும் நேரா நின்று விரட்டுவாரு, துரத்துவாரு. காட்டு பண்ணி வந்துருச்சுனாலும் தைரியமா இவரு துரத்திட்டு போவாரு. காட்டு பண்ணி இவரு துரத்திட்டு போவாரு. ஆனா அவருக்கு பயங்கர பயம். என்ன தெரியுங்களா? பல்லிய பார்த்தா. ரூம்ல பல்லி இருந்துச்சுன்னா மனுஷன் தூக்கவே மாட்டார். ஐயோ பல்லியோ, யானையை துரத்துற ஆளு பல்லிய பார்த்தா பயத்துக்கு மேல நமக்கு அறிவு இருக்கு. அதனாலதான் அந்த பயம் வருது இல்லைங்களா? இப்ப எதை பார்த்தாலும் பயம் நிறைய பேருக்கு. எதிர்காலத்தை குறிச்ச பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வியாதி வந்துட்டா பயம். ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு. இப்படி பயந்து 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 வாழ்க்கை வாழவே முடியாது. நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா வாழ முடியாது, 4 பேர்ட்ட நீங்க சந்தோஷமா பேச கூட முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? நீங்களே பேசிட்டு இருக்கீங்களா? நீங்களே பேசுறதா இருந்தா சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் பிரேக் கொடுக்குறேன். இன்டர்வல் எடுத்துக்கலாம். இன்டர்வல் முடிச்சு நம்ம பேசலாம். நீங்களே பேசுறீங்க, நான் பேசட்டுமா? சொல்லுங்க. அக்கா சொல்லுங்க, அண்ணன் சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க. என்னடா நான் பேசட்டுமா? இல்ல நீங்க பேசல, நானே பேசுகிறேன்றியா? சரி. அப்போ எல்லாவற்றை பார்த்தாலும் பயம். உலகத்திலேயே பெரிய நடிகர், ரொம்ப ஃபேமஸான நடிகர் ஒருத்தர். அவர் பேரு சாக்கி சான். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? கார்ட்டூன்ல பார்த்திருக்கியா? சாக்கி சான் எத்தனை பேருக்கு தெரியுங்க? சும்மா கை தூக்குங்க. எனக்கு தெரியும். ஓகே. உலகத்துல அதிகமா சம்பளம் வாங்குற பெரிய நடிகர். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும், சின்ன குழந்தைங்கல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். பல $1,000,000 அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. பல கோடிகள் பயங்கரமா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு அவர் படம்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா, நானும் பார்த்திருக்கேன் சின்ன பையனா இருக்கும்போது. பல அடி உயரத்துல இருந்து எதுவுமே இல்லாம சரசர சரசரம் கீழே இறங்குவாரு. 10 மாடி கட்டடத்துல இருந்து கீழே குதிப்பாரு. ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழே குதிப்பாரு. பயங்கரமா வித்தையெல்லாம் பண்ணுவாரு. நான் யோசிப்பேன், இவருக்கு பயமே இருக்காதா? எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாரு, தாண்டுவாரு, ஓடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அவர்கிட்ட கேட்டா, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, இதுதான் என்னோட தொழில், 100 அடி உயரத்துல இருந்து குதிக்கிறது எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த மனுஷன், அவருக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? பாலத்துக்கு கீழே காரை நிப்பாட்ட மாட்டார். 100 அடி உயரத்துல குதிக்கிற ஆளு எங்க காரை நிறுத்த மாட்டாரு? பாலத்துக்கு கீழே. ஏன் நிறுத்த மாட்டீங்க அப்படின்னா, பாலம் இடிஞ்சிரும் எனக்கு பயம். யாரு யாரு இருக்கீங்களா இல்லையா? யாரு? ஆமா, ஜாக்கி சான். அவ்வளவு ஸ்டண்ட் பண்றாள், அவ்வளவு வித்த காமிக்கிற ஆளுக்கு பயம். என்ன பயம்னா, பாலத்துக்கு கீழே நின்னா பாலம் இடிஞ்சு என் கார் மேல விழுந்து கார் உடைஞ்சு நானும் செத்து போயிருவேன்ற பயம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனியா கேட்டாதான் தெரியும் உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு. தனியா பேசினாதான். ஆமா, சிலருக்கு நம்மளை பார்த்தாலே, கண்ணாடியில பார்த்தாலே பயம். நான் தானா இது? ஹலோ, சரி. இப்போ இந்த மாதிரி நிறைய பயம். பயம் என்பது ஒரு இருள். இப்படிப்பட்ட இருள். வியாதி என்பது ஒரு இருள். வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். பெரிய வியாதியெல்லாம் வர வேண்டாம். சிலருக்கு சும்மா வயிற்று வலி வந்துருச்சாலே, இந்த கொரோனா டைம்ல தும்மல் வந்துட்டாலே, ஐயோ எனக்கு கொரோனாவா இருக்குமோ, ஏதோ வீட்டுல டஸ்ட் இருக்கும், அதை கிளீன் பண்ணும்போது தும்மல் வந்திருக்கும். உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம்? தும்மல் வந்த உடனே கொரோனாவா இருக்குமோ, உடனே டிவியை போடு, என்னென்னலாம் சொல்றாங்க, தும்மல் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு டிவியில சொல்லும் போது நமக்கு ஹார்ட் பீட்டு ஜாஸ்தி ஆகும். தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கும் அப்படின்னு டிவியில சொல்லுவாங்க. நமக்கு உடனே அதை பார்த்து நமக்கும் எப்படி இருக்கும்? தொண்டை, ஆமா எனக்கும் கரகரப்பா இருக்குது, அப்புறம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு டிவியில சொல்லுவோம். அதை கேட்க நமக்கு
நெஞ்சு வலிக்கு, அப்போ கொஞ்சம் காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு காய்ச்சல் வந்து போத்திப்படுத்துருவோம். ஏன்னா பயம் நம்ம வாழ்க்கையை முடக்கிவிடும். இப்படிப்பட்ட இருள், கடன் பிரச்சனை என்பது ஒரு இருள். எத்தனை குடும்பங்கள் கடன் 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 கடன்ல கடனை வாங்கி 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 கட்ட முடியாம வாழ்க்கையே தொலைச்ச குடும்பங்கள் உண்டு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன், பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருந்து வரேன். நான் பெரிய பெரிய கம்பெனிஸ் எங்க ஊர்ல இருந்து, திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்கிற ஊர்ல இருந்து வரேன். அங்க கேட்கிற செய்திகள் எல்லாம் கேட்டா என்னையா வாழ்க்கை இது அப்படின்றது போல இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு பெரிய டெக்ஸ்டைல் வச்சிருக்கிற ஒரு டெக்ஸ்டைல் ஓனர், நல்ல வாலிபன், 38 வயசு வாலிபன், பல கோடிகளுக்கு சொந்தக்காரன். ஒரு நாள் காலையில 5 மணிக்கு அங்க இருக்கிற ஒரு ஆத்துல, கவனிக்குமா, சரி அவனை விட்டுருக்கு, அவன் ஜாலியா இருக்கும், குழந்தைகள் எல்லாம் அப்புறமே பார்த்துக்கலாம், குழந்தைங்க அழுதா அழுகிட்டோம், சிரிச்சா சிரிக்கிட்டு, விளையாண்டா விளையாடட்டும். ரொம்ப முக்கியமான காரியத்தை உங்களோட நான் பேசுறேன், சீக்கிரமா முடிச்சிருவேன். உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை நான் சொல்றேன். 38 வயது வாலிபன், பெரிய கோடீஸ்வரன், பெரிய கம்பெனி வச்சிருக்கிறார். திடீர்னு காலையில 5 மணிக்கு ரோட்டோரத்துல அங்க ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆத்தோரத்துல பாதி அளவு தண்ணியில கார் நிக்குது. காலையில அந்த ரோட்ல வர்றவங்க எல்லாம் போய் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து உள்ள வந்து காரை திறந்து பார்த்தா அவரும் அவருடைய மனைவி 2 அழகான பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. விஷம் குடிச்சு இறந்துட்டாங்க. அவங்க செத்து போன, அவங்க இருந்த அந்த காரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் கார்ல போய் தங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, கடனை வாங்கி நான் பிசினஸ் டெவலப் பண்ணலாம், நான் பயங்கரமா வாழ்ந்துடலாம் நினைச்சானா, நான் வாங்கின கடன் என் வாழ்க்கையே முடிச்சிருச்சு, என்னால இதுக்கு மேல வாழ முடியாது, அதனால நானும் என்னுடைய குடும்பமும் என் பிள்ளைங்களும் சாகிறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதி வச்சு செத்து போயிட்டார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல கடன்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? கடன் 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 கடன், எதுக்கு எடுத்தாலும் கடன். கடன் வாங்காம வாழ முடியுமா? நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். எல்லாத்துக்கும் கடன், வெரைட்டி விதவிதமான கடன் கொடுக்குறாங்க பிள்ளைங்களா. மீட்டர் வட்டி, கந்து வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி. ஆமா, தினம் என்ன சொல்லுவாங்க, டெய்லி வட்டி. ஆமா, நமக்கு கிடைக்குதுன்னு வாங்கிடுவோம், 10,000 தானே திருப்பி கொடுத்துடலான்னு வாங்கிடுவோம். ஆனா ஒரு நாளும் நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது. வட்டிக்கு வட்டி போட்டு குட்டி குட்டி போட்டு கடைசியில பெரிய மலை மாதிரி வந்து நிற்கும்போது ஐயோ கடன் வாங்காம இருந்திருக்கலாமே. இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன? இருள். எல்லாரும் சொல்லுங்க, இருள். இந்த கடன் என்ற இருள் எத்தனையோ குடும்பங்களை இன்றைக்கு முடக்கி போட்டு விட்டது. உண்மைதானா நான் சொல்றது? உண்மைதானுங்களா? ஆமா, கடனை வாங்கி 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 கட்ட முடியாம பெரிய பெரிய கோடி, சின்ன சாதாரண வேலை செய்யறவங்க இருந்து பெரிய கோடீஸ்வரங்க வரைக்கும் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும். நடுத்தருவுக்கு வந்துடுறாங்க கடன்னால. கடன் என்பது ஒரு இருள். வறுமை, தரித்திரம் என்பது ஒரு இருள். வறுமை வேற, ஆனா தரித்திரம் வேற. தரித்திரம் என்ன தெரியுங்களா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதவே போதாது. நான் சொல்றது புரியுதுங்களாமா? தரித்திரம்னா என்ன? வறுமை என்ன? இவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கை, இவ்வளவுதான் என் வாழ்க்கை, 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், இந்த சின்ன குடிசையில் இருக்கிறேன், அது வந்து வறுமை. தரித்திரம் என்ன தெரியுங்களா? நல்ல வீட்டில் இருப்போம், நல்லா சம்பாதிப்போம், ஆனா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் மாச கடைசியானா பக்கத்து வீட்டுல கடன் வாங்க வேண்டிய நிலைமை. எங்கதான் போகுதுன்னே நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? நான் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கதான் போகுதுங்க. எத்தனை சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, என் தேவை சந்திக்கப்படவே மாட்டேங்குது. 1 லட்சம் சம்பாதிச்சாலும் கடன், 1 லட்சம் சம்பாதிச்சாலும் எனக்கு போதல, 1 லட்சம் சம்பாதிச்சாலும் எங்க போகுது? டாக்டர்கிட்ட, வக்கீல்கிட்ட, அவங்கள்ட்ட, இவங்கள்ட்ட. காரணம் தரித்திரம். தரித்திரம் என்பது ஒரு இருள். பொத்தல்ல பைய போடுற காசு மாதிரி, பொத்தல் பையில போடுற காசு மாதிரி நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போகுதுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? தரித்திரம் என்பது ஒரு இருள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான இருள், இன்னைக்கு இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற இருட்டு என்ன தெரியுங்களா? குடி.
ஏக்கா கவனிக்கிறீங்களா? குடியினால எத்தனை குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. நல்ல மனுஷன் தாங்க, காலையில போகும்போது நல்ல மனுஷன் தான், ஆனா சாயங்காலம் வரும்போது வேற ஆளா வர்றாரு. குடிக்கு அடிமையாகி அடிமையாகி சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை பார்க்க முடியல. குடி என்பது ஒரு இருள். இங்க இருக்கிற எத்தனை குடும்பங்கள் இந்த இருள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். குடும்பம் ஒண்ணும் இல்லாம சின்ன பின்னமாய் போன குடும்பங்கள் உண்டு. நல்லா சம்பாதிக்கிற கணவன், நல்ல வசதியான குடும்பம், ஆனா குடிக்கு அடிமை, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன். குடி வெறி நாவி இன்னைக்கு நம்முடைய தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது, குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், ஏங்க இப்படி குடிக்கிறீங்க? அவர் சொன்னது என்ன தெரியுமா? எங்க சாமியே குடிக்குது, நீ என்னடா? சாமியே குடிக்குது, நீ என்னடா எனக்கு சொல்ல வந்துட்ட? சாமி குடிச்சா சந்தோஷம் உனக்கு, அதே நீ குடிச்சா உன் குடும்பத்துல சந்தோஷமா? அதனாலதான் சொல்றோம், இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து வெளிச்சத்தை தர இயேசு ஒருவரால மட்டும்தான் முடியும். ஆமென். இயேசு என்னுடைய சாமியா இருந்தாதான் சொல்ல முடியும். என்னால சொல்ல முடியாது. என் சாமியே குடிக்குதுன்னு சொல்ல முடியாது. என் சாமி குடிகார சாமி எல்லாம் குடிக்காத சாமி, குடியில இருந்து விடுதலையாக்க வந்த சாமி. எத்தனை குடும்பங்கள் இந்த குடியினால சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு தெரியுங்களா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் சென்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். 2 நாள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூட்டம் முடிஞ்சு ராத்திரி எல்லாரும் என்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தாங்க. அவங்க பிரச்சனைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். கவனிங்க, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஓகே, குழந்தைங்க தான், சின்ன குழந்தைங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள். நம்மளாம் பெரிய பிள்ளைங்க இல்ல? ஓகே, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா கவனி, என்ன கவனி, லிசன், என்ன பாரு, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீ நல்லா இருப்ப நாளைக்கு. ஓகே, உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கை மாறணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்க. நீ பக்கத்திலேயே பேசிட்டு இருந்தா, நீ கேட்கலனாலும் பக்கத்துல இருக்கணும் கேட்க விட மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ எல்லாரும் என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன் இருந்தான். அவன் கையை ஒரு சின்ன புள்ள பிடிச்சிட்டு இருந்தான். அண்ணன் தங்கச்சி 2 பேரும், அவளுக்கு ஒரு 4-5 வயசு இருந்த சின்ன புள்ள. அந்த சின்ன பையன் என்கிட்ட வந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், டே தம்பி, உனக்கு எதுக்குடா ஜோம் பண்ணணும்? அவன் என்ன பார்த்து சொன்னானே, நான் அவனை பார்த்து கேட்டேன், எதுக்குடா ஜோம் பண்ணணும்? நல்லா படிக்கணுமா? நீ நிறைய மார்க் வாங்கணுமா? அதுக்காக ஜோம் பண்ணணுமா? உனக்கு டாய்ஸ் வேணுமா? உனக்கு சைக்கிள் வேணுமா? என்ன வேணும்? என்ன சின்ன 10 வயசு பையன். என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான். அவன் அதை தான் சொல்லுவான், நான் நல்லா படிக்கணும், ஜோம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா அவன் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்கிள், எனக்காக ஜோம் பண்ண வேண்டாம், எங்க அப்பாக்காக ஜோம் பண்ணுங்க. நான் கேட்டேன், ஏண்டா உங்க அப்பாக்காக எதுக்கு ஜோம் பண்ணும்? அங்கிள், இவன் என் தங்கச்சி, இவளுக்கு 4 வயசு தான் ஆகுது, எனக்கு 10 வயசு ஆகுது. எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அங்கிள். காலையில எந்திரிச்சா எங்களை எல்லாத்தையும் கொஞ்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எங்களை ரொம்ப கொஞ்சுவாரு, எங்களை ரொம்ப அன்பா இருப்பாரு. எங்களை கொஞ்சிட்டு தான் வேலைக்கு போவாரு. சாயங்காலம் வரும்போது உனக்கு நான் அது வாங்கிட்டு வரேன், இது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாரு, வேலைக்கு போவாரு. போயிட்டு சாயங்காலம் எங்க அப்பா எனக்கு நான் பிடிச்சதை வாங்கிட்டு வருவாரு, நான் கேட்டதை வாங்கிட்டு வராரு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எங்க அப்பா காலையில போன அப்பாவா திரும்பி வர மாட்டாரு. வேற ஏதோ ஒரு மிருகத்தை போல வருவாரு, குடிச்சு வெறிச்சு கண்ணு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தடுக்க போன என்னை அடிக்க ஆரம்பிச்சாரு, 10 வயசு பையனை. இப்போ என் தங்கச்சியும் அடிக்க ஆரம்பிச்சார். ஹலோ, 4 வயசு பிள்ளைய என் தங்கச்சியை அடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அப்பா வந்தாலே நானும் என் தங்கச்சியும் பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி வீட்டுல போய் ஒளிஞ்சுப்போம். ராத்திரி 11 மணிக்கு எங்க அப்பா எங்க அம்மாட்ட சண்டை போட்டு அடிச்சு எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து எங்களை கூட்டிட்டு போவாங்க. இது தினமும் 1 நாள்ல 2 நாள்ல வருஷ கணக்கா எங்க வீட்டுல நடக்குதுன்னு 10 வயசு பிள்ளை சொல்றான். நீங்க குடிக்கிற குடி, நீங்க சந்தோஷத்துக்காக குடிக்கிற குடி, ஜாலியா இருக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட எப்பமாச்சும் குடிக்கிற குடியில நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா உங்க மனைவி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா?
இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க சீரழிஞ்சு போறதுக்கு காரணம் குடி. வாழ்க்கை குறித்த ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை இல்லை. குறிப்பா குடிச்சு நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு சம்பாதிக்கணும், இன்னைக்கு குடிக்கணும், நாளைக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாசமா போனாலும் நான் குடிப்பேன்னு சொல்லி குடிச்சு 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 எதிர்காலத்தை இழக்கிற வாலிபர்களே, குடும்ப தலைவர்களே, குடிக்கிறதுன்னு ஹார்லிக்ஸ் பூஸ் நினைச்சிருக்கியா? கவலையை மறக்க குடிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான். உடம்பு வலிக்குது அதனால குடிக்கிறேன்னு சொல்றான். இதெல்லாம் பொய் காரணங்கள். உன்னோட கல்லீரல் லிவர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா முடியவே முடியாது வாழ்க்கையில. கிட்னி போனா ஒரு கிட்னியை வச்சு பொழைச்சுக்கலாம். ஹலோ, லங்ஸ்ல ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டா ஒன்ன வச்சு பொழைச்சுக்கலாம். லிவர் போச்சுன்னா ஒண்ணுதான் முடிஞ்சது. சொல்றதுக்கு ரொம்ப ஜோக்கா இருக்கும், கேட்கறதுக்கு எத்தனை கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பேன். படுத்துட்டு வலிக்குதே, ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குதேன்னு சொல்லும் போது யாரும் வரமாட்டாங்க. இதே குடியினால என்னுடைய படிப்பை இழந்து, என்னுடைய எதிர்காலத்தை இழந்து, என் வாழ்க்கை நாசமா போய் ஒண்ணுமில்ல நடுத்தருவில் வியாதி பிடிச்சவனா, படிப்பு இல்லாம முட்டாளா நடுத்தருவில் நின்னதுனால நான் சொல்றேன். குடிக்காக என் ஊரை விட்டு 350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் குடிச்சிட்டு வருவேன். அவ்வளவு குடிக்க அடிமையா இருந்தேன். ஒரு நாள் என்னோட லங்ஸ் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் பாதிக்கப்பட்டு, லிவர் டேமேஜ் ஆகி டாக்டர் சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நாள் நீ செத்து போயிடுவடா, உனக்கு கேன்சர் வரப்போகுது. ஹலோ, கேன்சர் நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். எம்பிபிஎஸ் டபுள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்த டாக்டர் சொல்லுவாங்க, குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டா சரியா போயிடும். ஒன்றும் சரியாகாது. ஒரு நாளில் உடம்புல ஒன்றும் இல்லாம எல்லாம் ஓட்டையாகி ஐயோ என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களேன்னு சொல்லும் போது உங்க பிள்ளை உன்னை நம்பி இருக்கிற குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். அதை பத்தி கவலை இல்லை சார் எனக்கு. என் பொண்டாட்டி நடுத்தருவில் நின்னா என்ன, என் பிள்ளை நடுத்தருவில் நின்று பிச்சை எடுத்தா என்ன, நான் குடிக்கணும், நான் ஜாலியா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த இருள் கண்ணை மறைச்சிடும். 4 வயசு பிள்ளையும் பார்க்க முடியாம அந்த இருள் கண்ணை மறைச்சதுனால உங்க குடும்பத்துல சந்தோஷமே இல்லை. அந்த 2 பிள்ளைகளும் அந்த 10 வயசு பையன் அழுறான், அங்கிள் நீங்க சொன்ன இயேசு எப்படியாவது எங்க அப்பா மாத்துவாரா, எங்க அப்பா மாறுவாரா. சின்ன பிள்ளை பயத்துல நடுங்கி அழுது கொண்டிருக்கிற அப்பான்னு சொன்னாலே 4 வயசு சின்ன பிள்ளை. இந்த பிள்ளை எப்ப இருக்கிற சின்ன பிள்ளை என்ன விவரம் தெரியும், ஆனா அப்பான்னு சொன்னாலே நடுங்கிறா. காரணம் குடி என்கிற இருள். குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த இருள்லாம் எப்படி மாறும்? உலகத்துல எங்கே போனாலும் நான் சொன்ன இந்த காரியங்கள் மாறவே மாறாது. கடன் மாறாது, வியாதி மாறாது, பயம் மாறாது, குடி வெறி மாறாது, பாவம் மன்னிக்கப்படாது, சாபம் மன்னிக்கப்படாது. இந்த உலகத்திலே பாவத்தை சாபத்தை மன்னிக்க அதிகாரமுடையவர் ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு ஒருவரே. என்னுடைய வியாதியை குணமாக்க வல்லமை உள்ள தெய்வம் இயேசு ஒருவரே. ஆமென். செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொன்னார். இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன். 5 நிமிஷம் என்னால பேச முடியாது. தொண்டை அவ்வளவு, தொண்டையில இருந்து கீழே லங்ஸ் லிவர் வரைக்கும் அவ்வளவு புண்ணா இருக்கும். தொடர்ந்து கத்துனா ரத்தம் வரும். அப்படிப்பட்ட எனக்கு இயேசு சுகம் தந்ததுனால தைரியமா சொல்றேன், உங்க வியாதி எப்படிப்பட்ட எந்த வியாதியா இருந்தாலும் இயேசு குணமாக்க வல்லவர். இயேசுவை நம்பினீங்கன்னா போதும். எங்க போனாலும் உங்க பாவம் மாறாது, சாபம் மாறாது. எந்த ஊர்ல போய் எந்த தெய்வத்தை தேடினாலும் மாறாது. இருக்கிற இடத்துல இயேசுவே என் பாவத்தை மன்னியும் சொன்னா, என்னுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தின இயேசு, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். இயேசுவின் ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உடையது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, கடா ரத்தம் அல்ல, கோழி ரத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளது, வல்லமை உள்ளது. என் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால உங்க முன்னாடி தைரியமா சொல்றேன். எங்க வாழ்க்கையில அந்த தரித்திரம் மாறினதுனால தைரியமா சொல்றேன், இயேசுவால மாற்ற முடியாதது ஒன்றுமே கிடையாது. இயேசுவால மாற முடியாத வாழ்க்கை, இயேசுவால மாற்ற முடியாத மனிதன் ஒருத்தருமே கிடையாதுங்க. கடன் வாங்காம வாழ முடியாதா அப்படிங்கும்போது நிறைய பேர் ஆமா முடியாது, கடன் வாங்கி தான் ஆகணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு சொல்றேன், 1 பைசா கடன் வாங்காம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்.
ஆமென். எனக்கு சம்பளம் கிடையாது, எனக்கு அமெரிக்கால இருந்து வெள்ளைக்காரங்க தர்ற பணம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வெள்ளைக்காரங்க பணம் கொடுப்பாங்க, நான் தான் வெள்ளைக்காரனுக்கு கொடுக்குறேன். ஹலோ, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வெள்ளைக்கார நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்தியா வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுல இருந்து சாப்பிட்ற வரைக்கும் நான் தான் செலவு பண்றேன். ஏன் காசு ஒரு பைசா யார்கிட்டையும் வாங்குறது இல்லை. கடன் வாங்காம, பைசா கடன் வாங்காம திருப்தியா நிம்மதியா சந்தோஷமா என்னை வாழ வைக்கிறவர் இயேசு. அந்த இயேசுவை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தை தருகிறவர் இயேசு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, பொய்யான ஒளி அல்ல, ஒளிய போல அல்ல, மெய்யான ஒளி இயேசுவே. அந்த இயேசுவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை வெளிச்சமாகும், உங்க இருள் மாறும், உங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நீங்க நினைக்கலாம், என்னையா மதம் மாத்துறீங்களா? மதம் எல்லாம் மாத்தல, பைசா பிரயோஜனம் எல்லாம் உங்களை மதம் மாத்துறதுனால எனக்கு. ஹலோ, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, மதம் மாத்துறாங்க மதம் மாத்துறாங்க மதம் மாத்துறாங்க, என்னையா பிரயோஜனம்? உங்களை நீங்க மதம் மாத்துறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? மதமும் மாறவே வேண்டாம். மதம் யானைக்கு தான் பிடிக்கணும், சரிங்களா? மதம் யாருக்கு பிடிக்கணும்? யானைக்கு தான் பிடிக்கணும், மனுஷனுக்கு இல்ல. நான் மதத்தை பரப்புகிறவனும் அல்ல, கிறிஸ்தவம் மதமும் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம், வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்தவம் என்பது வழி, நல்ல வாழ்க்கைக்கான வழி, சமாதானத்திற்கான வழி, சந்தோஷத்திற்கான வழி, நிம்மதிக்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான். ஆமென். ஹலோ, சாப்பிடலனாலும், என் பர்ஸ்ல பணம் இல்லைனாலும், வீடு இல்லைனாலும் என்னால நிம்மதியா படுத்து தூங்கிட முடியும், எந்த கவலையும் இல்லாம. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இயேசு என் கூட இருக்கிறார். ஆமென். என்கிட்ட இருக்கிற பணம் இல்ல, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, இதெல்லாம் என்னை காப்பாத்தாது, இயேசு தான் என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப படுத்தா, இப்போ என்னை விட்டினாலும் தூங்கிடுவேன். சிலருக்கு தூக்கமே, நிறைய தூக்கம் வர்றதுக்கு டாக்டரை பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கில் செலவு பண்றாங்க. என்னங்க, எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதியான தூக்கம் நிறைய பேருக்கு இல்லை. காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கலக்கம். இது எல்லாம் மாறணும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். ஆமென். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், எத்தனை பேருக்கு தெரியும்? ரொனால்டோ தெரியுமா? ஓகே, அது எல்லாருக்கும் தெரியுது. ஓகே, அவரு தான் நல்லா தூங்குறதுக்காக $8 மில்லியன் செலவு பண்ணி மெத்த வாங்கி தூங்குறாராம். எத்தனை மில்லியன் டாலர்? ஹலோ, எத்தனை மில்லியன் டாலர் செலவு பண்றாரு? $8 மில்லியன் செலவு பண்ணி பெட்டு வாங்கி, படுக்கை வாங்கி, அதுல படுத்தாதான் நான் நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு தூங்குறாராம். நீங்க $8 மில்லியன் 800 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டாம், இயேசு இடத்துல வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்க, நம்ம ஆளுங்க சர்ச்சு நடக்கும் போதே, பேசும் போதே எத்தனை பேர் தூங்குவாங்க தெரியுங்களா? ஹலோ, எங்க போனாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, இங்க வாங்க தூங்குவீங்க. ஹலோ, உண்மைங்க. ஒரு திருநெல்வேலியில ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ராத்திரி முழு நைட்டு ஜெபம் நடத்துவாங்க இல்லைங்களா, அங்க போயிருந்தேன். அப்ப ஜெபம் நடந்துட்டு இருக்கும் போது அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒரு சில அமைப்பை சார்ந்தவங்களா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, இவங்க ராத்திரி போடுற சத்தம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன பண்ணுது? ரொம்ப சத்தம் போடுறாங்க, எங்களால தூங்க முடியல, எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நீங்க வந்து என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் ஒரு 5-6 பேர் ஜீப்ல ஏறி வந்துட்டாங்க. இவங்களும் 10-20 பேர், நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க, எப்படியாவது இந்த ஜெபத்தை நடத்தி தடுத்து நிறுத்திடணும்னு சொல்லி என்னென்னமோ பண்றாங்க. வெளியே நின்று சத்தம் போடுறாங்க, கோஷம் போடுறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. நேரா வந்தவரு அங்க வாசல்ல நின்று உள்ள பாக்குறாரு, சத்தம் ஜாஸ்தியா தான் இருக்குது, ஸ்பீக்கர்ல சத்தம் வந்துட்டு தான் இருக்கு, எல்லாரும் ஜோம் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, கீபோர்டு பேடெல்லாம் வாசிக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தவரு அப்படியே ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்துட்டு நேரா வெளியே போய் சொன்னாரு, யோ என்னையா பொய் சொல்றீங்களா? என்னது பொய் சொல்றீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை பார்த்து கேட்டா பொய் சொல்றீங்களான்னு. என்ன சார் சொல்றீங்க, பாருங்க எவ்வளவு சத்தம் இருக்குது, எங்களை பக்கத்து வீட்டுல தூங்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவரு அவனை பிடிச்சி கூட்டு வந்தீங்க வா அப்படின்னு சொல்லி, அங்க பாரு அந்த பெரிய ஸ்பீக்கர் இருக்குதா, ஆமா அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல ஒரு ஆளு கையை வச்சு முட்டு கொடுத்து எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாரு. எங்க எங்க ஸ்பீக்கர் பக்கத்துல கையை முட்டு கொடுத்து ஒரு மனுஷன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அவர் சொன்னாரு, ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கிறவன இவ்வளவு நிம்மதியா தூங்குறான், உன் வீடு அங்க இருக்குது, உன்னால தூங்க முடியாதா, போ போய். உண்மை அதுதான்.
இயேசு இடத்துல வந்த நீங்க உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகத்துல எங்க தேடினாலும் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் கிடைக்காத சந்தோஷம், நிம்மதி ஏசாமிட்ட மட்டும் தான் கிடைக்கும். நான் சும்மா சொல்லுங்க. எங்க தாத்தாவோட சேர்ந்து எங்க குலதெய்வம் கோயில்ல பூஜை பண்ணிருக்கேன். கெடா வெட்டி சாமி கும்பிட்டுருக்கோம், நோம்பி கும்பிட்டுருக்கோம் கிராமத்துல. நான் ஏதோ எங்க தாத்தா பேரு ராபர்ட், எங்க அப்பா பேரு டேவிட், அதனால நானும் ஒரு கிறிஸ்தவன். இல்ல, எங்க தாத்தா பேரு ஆறுமுகம். ஹலோ, எங்க அம்மாச்சி பேரு மலையம்மாள், எங்க அம்மா பேரு சரஸ்வதி. நீங்க மதம் மாறிட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? மதம் எல்லாம் மாறல, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். கோயில்ல கெடா வெட்டி நோம்பி கொண்டாடி இருக்கோம், பூஜை பண்ணிருக்கேன் தாத்தாவோட சேர்ந்து. அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து வளர்ந்து வாழ்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நல்லா இருக்கிறதுனால தைரியமா சொல்றேன், அந்த இயேசு நல்லவர். எங்க வாழ்க்கையை மாத்தின அந்த இயேசு நல்லவர். என்னால தைரியமா சொல்ல முடியும். நான் கும்பிட்ட குலதெய்வம் என்னை காப்பாத்தல. என் வாழ்க்கையில சமாதானம், எங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, தரித்திரம், வெறுமை. ஊர்ல கிராமத்துல பழைக்க முடியாம எங்க அம்மா தன்னோட 2 பிள்ளைகளை, என்னையும் என் தங்கச்சி 6 மாசம் கை குழந்தை, நான் எனக்கு 4.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 1988 வருஷம், என்னையும் என் தங்கச்சியும் கிராமத்துல இருந்து பழைக்க முடியாம கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு பஞ்சம் பழைக்க போனோம். கவனிக்கிறீங்களா? அம்மா அம்மா கவனிங்க கொஞ்ச நேரம். ஏதோ அரசியல் பொதுக்கூட்டம் நினைச்சுக்கிறோம். உங்க வாழ்க்கை மாறுற கூட்டம் இது. பஞ்சம் பழைக்கிறதுக்காக ஊர்ல இருந்தா பிள்ளைங்களுக்கு சோறு கூட போட முடியாதுன்னு சொல்லி கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு போனா ஏதோ கூலி வேலை செஞ்சாலும் என் பிள்ளைங்களை காப்பாத்திடுவேன்னு சொல்லி கையில ஒண்ணும் இல்லாம பஸ்ஸுக்கு போக காசு இல்லாம பக்கத்து வீட்டுல 10 ரூபாய் கடனை வாங்கிட்டு கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு பழைக்க வந்தோம். கோயம்புத்தூர் வந்த உடனே வாங்க அப்படின்னு எங்களை வரவேற்கல. பெரிய கோயம்புத்தூர்ல எங்க போறதுன்னு தெரியாது, யார் வேலை கொடுப்பாங்கன்னு தெரியாது, சோத்துக்கு வழி இல்ல, பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்கிறோம், தகர கொட்டையில இருந்திருக்கிறோம், ஒழுகிற வீட்டுல இருந்திருக்கிறோம், பாய் கிடையாது, மழை பெய்யும் பாய் தலைவணி கிடையாது, சாக்க சுருட்டி தலைக்கு வச்சு படுத்து தூங்கி இருக்கிறோம். ஆனால் இயேசுவை எப்படியோ நாங்க தெரிந்து கொண்டோம். இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து இயேசுவை நம்புங்க உங்க வாழ்க்கை மாறும்னு சொன்னதை நம்பி அந்த இயேசுவை எங்கள் சொந்த குலசாமியா ஏத்துக்கிட்டோம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க பாய்க்கு பதிலா பெட்டு, வீட்டுக்கு குடிசை வீட்டுக்கு பதிலா பங்களாலாம், அப்படிலாம் ஒரே நாள்ல எதுவும் நடக்கல. கஷ்டம்தான், ஆனா தரித்திரம் இல்லை. என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டோமோ கஷ்டம் இருந்துச்சு, வறுமை இருந்துச்சு, ஆனா தரித்திரம் போயிடுச்சு. 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதியா சாப்பிட எங்களுக்கு உதவி செஞ்சா, நிம்மதியா தூங்க, ஒழுகுற 100 இடத்துல ஒழுகும், ஆனாலும் சமாதானமா படுத்து தூங்குறதுக்கு இயேசு எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். அந்த நல்ல இயேசு உங்களுக்கு சொல்றேன், நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். அவ்வளவு கஷ்டத்துல வறுமையில இருந்த எங்களை இயேசு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 37 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ்னா கேக் ஞாபகம் வரும், ஸ்டார் ஞாபகம் வரும், பிரியாணி ஞாபகம் வரும். எனக்கும் பிரியாணி ஞாபகம் வரும். ஏன் தெரியுமா? இந்த கிறிஸ்மஸ்க்காக எங்க வீட்டுல பிரியாணி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஏங்கி பல நாட்கள் கிறிஸ்மஸ்ல பிரியாணி கிடைக்காம சாப்பிட முடியாம உள்ளுக்குள்ளேயே அழுது, வீட்டுல சொல்ல முடியாத, வீட்டுல கஷ்டம், கறி வாங்க காசு இல்ல, பிரியாணி செய்யற அளவுக்கு நம்ம பணக்காரங்க இல்லடா. எனக்கும் பிரியாணி தான் ஞாபகம் வரும், ஏன்னா அவ்வளவு வறுமை. பிரியாணி இந்த கிறிஸ்மஸ்க்காக எனக்கு பிரியாணி கிடைச்சிடாதா அப்படின்னு அழுதுருக்கேன். பல நாட்கள் கிடைச்சது இல்லை. அதனால எனக்கும் கிறிஸ்மஸ்னா பிரியாணி தான் ஞாபகம் வரும். பயங்கர கஷ்டம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் வெளியே விளையாடுற என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தின்பண்டம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது எல்லாரும் கையில தீனி வச்சுட்டு இருக்கும்போது நான் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. எங்க அம்மாட்ட ஓடி போய், அம்மா எனக்கும் தீனி வேணும், எனக்கும் தின்பண்டம் வேணும்னு சொன்னப்போ வாங்கி கொடுக்க காசு இல்லை, வீட்லயும் ஒண்ணும் இல்லை. அழுகிற குழந்தைய சமாதானப்படுத்த என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல இருந்த கொஞ்சோண்டு அரிசி எடுத்து வானலில வடை சட்டியில போட்டு வறுத்து கதவை திறந்து வச்சு அந்த கதவு மறைவுல என்ன உட்கார வச்சு, டே தம்பி இதுதான்டா தீனி, இதுதான்டா ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட வச்சது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வறுமை.
நான் அந்த வறுத்த அரிசியை சாப்பிட்டுட்டு வெளியே போய் எல்லாரும் நல்ல நல்ல தீனி சாக்லேட் அதுன்னு சாப்பிடும்போது நானும் சொன்னேன், நானும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தாண்டா வந்திருக்கேன், சந்தோஷமா விளையாண்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்க அம்மா என்னை பார்த்து அழுதது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பக்கத்து வீட்டுல பெரிய அண்டா வச்சு பிரியாணி செய்வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு வரும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துச்சு. பக்கத்து வீட்டுல கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு சொந்தக்காரங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு பிரியாணி செய்வாங்க. நாங்க பக்கத்து வீட்டுல இருப்போம், எங்களை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா நாங்க ஏழைகள். எங்க அம்மா என்னையும் என் தங்கச்சியும் கதவை சாத்தி உள்ள பூட்டு போட்டு டேய் வெளியே போக கூடாது சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பூட்டி வச்சிருவாங்க. இந்த கதவு அந்த கேப் வழியா, அந்த கதவு விரிசல் வழியா, ஜன்னல் வழி ஓட்ட வழியா நானும் என் தங்கச்சியும் பார்ப்போம். டேய் அண்ணா பிரியாணி செய்ய போறாங்கடா, டேய் அடுப்பு பத்த வச்சுட்டாங்கடா, டேய் அரிசி போட போறாங்கடா, மட்டன் போடுறாங்கடா, டேய் பயங்கரமா வாசம் வருது இல்லடா, டேய் பிரியாணி ஆயிடுச்சுன்னு சொல்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை பார்த்து 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 எங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கிடைச்சிடாதான்னு ஏங்கி போய் தூங்கி போன நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒண்ணுமில்லாத வெறுமையான வாழ்க்கையில இருந்த எங்களை இயேசு எங்க வாழ்க்கையை மாத்தினார். இன்னைக்கு எங்க வீட்டுல டக்குன்னு செய்யறது என்ன தெரியுமா? பிரியாணி. உடனே ஏதாவது அவசரமா செய்யணும்னா பிரியாணி செஞ்சிடலாம்ப்பா. ஹலோ, யாராவது வந்துட்டாங்கன்னா யோசிக்காம ஓகே மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம். அன்னைக்கு 1/4 கிலோ கறி வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையில எங்க அப்பா இருந்தார். ஆனா இன்றைக்கு நாங்க நம்பின இயேசு எங்களை கைவிடல, திருப்தியா நிறைவா நிரம்பி வழிகிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கடன் இல்ல, வியாதி இல்ல, பயம் இல்ல, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்ல, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் என்ற பயம் இல்ல, எங்கோ வியாதி வந்துருச்சு என்ற பயம் இல்ல, எந்த பயமும் இல்லாம நிம்மதியா சமாதானமா சந்தோஷமா இருக்க இயேசு எங்களுக்கு இன்னைக்கும் உதவி செய்கிறார். அந்த இயேசு உங்க வாழ்க்கையை மாத்துவார். கோயம்புத்தூர் வந்த புதுசுல வேலைக்கு கூலி வேலைக்கு தான் எங்க அப்பா போனார். வேலைக்கு போகும்போது போட்டு போறதுக்கு ட்ரெஸ் இல்லாம அங்க பழைய மார்க்கெட்ல விற்கிற பழைய துணிமணிகளை வாங்கி அதை தைச்சு நஞ்சு போய் கிழிஞ்சு போனதை தைச்சு வாடகை சைக்கிள்ல தான் வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினார். ஆனா நாங்க நம்பின இயேசு எங்களை கைவிடல. நாங்க நம்பின இயேசு எங்களை கைவிடல. இன்னைக்கு எங்க வீட்டுல துணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஹலோ, கிறிஸ்துமஸ்க்கு நாங்க துணி போடுறோமா இல்லையோ, மற்றவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்க இயேசு எங்களுக்கு உதவி செய்திருக்கிற எங்க வாழ்க்கை மாறி இருக்குதுங்க. ஆமென். எதை பத்தி எங்களுக்கு பயம் இல்லை, சத்தா கூட எனக்கு பயம் இல்லை. என் மனைவி இருக்கிறா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, தைரியமா சொல்லுவேன், இப்ப சத்தாலும் எனக்கு பயம் இல்லை. என்ன நடத்தின இயேசு, என்ன பழைக்க வச்ச இயேசு என் பிள்ளைங்களை பழைக்க வைப்பார். என் பிள்ளைங்களை பிச்சை எடுக்க வைக்க மாட்டார். ஹலோ, தைரியமா சொல்லுங்க. அந்த நம்பிக்கை வேற யாராலையும் தர முடியாது. இந்த உலகத்துல இயேசுவால மட்டும்தான் தர முடியும். அந்த நல்ல இயேசுவை நான் உங்களுக்கு சொல்றேன், நம்பி பாருங்க, கொஞ்சம் நம்பி பாருங்க. திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்கும்? சாப்பிட்டுருக்கீங்களா? திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டுருக்கீங்க? திருநெல்வேலியா இல்ல, ஆனா சாப்பிட்டுருக்கீங்க, படிச்சீங்களா? சூப்பர். திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சாந்தி ஸ்வீட்ஸ், இருட்டு கடையா சாந்தி ஸ்வீட்டா, ரெண்டுமே நல்லா இருக்கு இல்லைங்களா? சரி, இப்ப நான் சொல்றேன் திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? யோ வாயில தான் நான் சொல்றேன், கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாதான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, நீ சொன்ன மாதிரியே இனிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க ஒத்துக்குவீங்க. அதே போலதான் இன்னைக்கு இயேசு நல்லவர்னு சும்மா வாயில சொல்லிட்டு போகல. உங்க வாழ்க்கையில நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இயேசுவே என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறலன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. உங்க வியாதி சுகமாகலன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. இயேசு உங்களுக்கு நல்லது செய்யலன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. இந்த ஊழியத்தை விட்டுட்டு நான் போயிடுறேன். நான் பெங்களூர்ல சயின்டிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பெங்களூர்ல பார்மசூட்டிக்கல் கம்பெனில சயின்டிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வேலையை விட்டுட்டு தான் இயேசுவை சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். பணம் சம்பாதிக்க முடியாதனால இல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வரல. நல்ல வேலையில இருந்தேன், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த இயேசு. அந்த இயேசுவை இன்னும் எத்தனை பேருக்கு என்னால கொடுக்க முடியுமோ எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். பழைக்கிறதுக்காக வரல. பழைக்கிறதுனா இன்னைக்கு ஃபாரின் போனாலும் எனக்கு பல லட்சங்கள் சம்பளம் கிடைக்கும். ஆனா அதை விட பெரிய வேலை
என்ன போல இருட்டில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில மெய்யான ஒளியாக இயேசுவை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த ஊழியத்தை நான் செய்யறேன். எங்க வாழ்க்கையை மாத்தின இயேசு இருளில் இருக்கிற உங்க வாழ்க்கையை நிச்சயம் மாறும். வழி தெரியாம என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம புலம்பிட்டு தவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வழி உண்டு. இயேசுவே அந்த மெய்யான ஒளி, அவரே மெய்யான வழி. உங்க வாழ்க்கையில உங்க கலங்கரை விளக்கமா இயேசு இருக்கிறார். கரை காண்பிக்க இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவை நம்புங்க. எங்க வாழ்க்கை மாறுச்சு, நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும். நான் சும்மா கதை சொல்லலைங்க, கதை சொல்லல. அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இயேசுவை நம்பணும். இயேசு எங்களை கைவிடுது. ஒவ்வொரு நாளும் ஒரே நாள்ல மேஜிக் நடக்காது, ஆனா அற்புதம் நடக்கும். 8 வயசுல என் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. கோயம்புத்தூர்ல குப்புசாமி நாடு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னை கொண்டு போய் போட்டுட்டாங்க. 2 கிட்னியும் ஃபெயில் ஆனதுனால யூரின்லாம் ரத்தமா போகுது, உடம்பு பயங்கரமா வீங்கிருச்சு, பலூன் மாதிரி ஆயிட்டேன். பெட்ல ஏதோ ஒரு பலூனை தூக்கி போட்ட மாதிரி என்ன பெட்ல போட்டு வச்சிருந்தாங்க. 8 வயசா இருக்கும், 2வது படிக்கும் போது. எங்க டீச்சர்லாம் வந்து அழுகிறாங்க. ஸ்கூல் டீச்சர்லாம் வந்து ஐயோ ஜீவா உனக்கு இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் சொல்றாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க, கலைக்க மாட்டோம். ஒன்னா நீங்க மும்பை கொண்டு போனோம். எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? ஏன் நாங்க கூலி வேலை செய்யறோங்க, எங்கிட்ட காசெல்லாம் இல்ல. அப்பனா வேற வழி இல்ல, பாப்போம். மெடிசன் மருந்துகள் எதுவும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் இங்கே கிடையாது. அப்படியே மும்பை கொண்டு போனாலும் பிழைப்பானான்னு தெரியாதுன்னு சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல 25 நாட்கள் என்ன போட்டு வச்சிருந்தாங்க. சாதாரண மருந்து மாத்திரைகளை கொடுத்தாங்க. என்ன நடக்கும்? நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இந்த குழந்தை செத்து போயிடும். அந்த மரண படுக்கையில எங்க அம்மா செஞ்ச ஒரு சின்ன ஜெபம் என்ன தெரியுங்களா? ஏசப்பா என் பிள்ளைக்கு சுகத்தை தந்தா என் பிள்ளைய உங்களுக்கே தரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண தெரியாது. பிரேயர்னா என்னன்னு தெரியாது, ஜெபம்னா என்னன்னு தெரியாது. ஆனா பைத்தியமான அந்த ஜெபத்தை கேட்டு இயேசு என் வியாதியை சுகமாக்கினார். 2 கிட்னி 25 நாளுக்கு அப்புறம் என்னுடைய 2 சிறுநீரகங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சது. 6 மாசத்துல 100% சுகமானேன். இன்னைக்கு உங்க முன்னாடி 200% சுகத்தோட நிக்கிறேன். ஹலோ, 15 நாள் ஆச்சு நான் நல்லா தூங்கி. காலையில தான் மைக்கிள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், 15 நாளா ஓடிட்டே இருக்கேன். ஊரா பஸ்லையும் கார்லையும் ட்ரெயின்லையும் மாத்தி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் படுத்து 6 மணி நேரம் தூங்கி 15 நாள் ஆச்சு. எதுக்காக ஓடுறது தெரியுங்களா? எனக்கு சுகம் தந்த இயேசு, என் வாழ்க்கையை மாத்தின இயேசு உங்க வாழ்க்கையை மாத்துவாருன்ற அந்த நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் ஓடி இந்த செய்தியை சொல்றோம். இந்த நல்ல விஷயத்தை நான் மட்டும் மறைச்சு வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2 பேரும் ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு தங்கம் கட்டி கிடக்குது. நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க சொல்லுங்க, நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரே பாதையில போயிட்டு இருக்கிறோம். ஒரு தங்கம் கட்டி கிடக்குது. இப்போ அந்த தங்கம் எனக்கு கிடைச்சுன்னா என் வாழ்க்கையில பயங்கர சந்தோஷம் வந்துடும், எனக்கு நிறைய காரியங்களை நான் செஞ்சிருவேன். இப்போ நான் அதை பார்த்துட்டு நீங்க பார்க்கல. 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல போனோடனே ஏய் அங்க பாரு அப்படின்ட்டு உங்களை தசை திருப்பிட்டு அந்த தங்கத்தை எடுத்து நான் பாக்கெட்ல போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வா போலாம் அப்படின்னு போனா என் பேர் என்ன? திருட. 2 பேரும் ஒரே பாதையில தானே போயிட்டு இருக்கோம். உனக்கு கிடைச்ச தங்கத்தை எனக்கும் ஷேர் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, என வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்குமே. உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் பிரச்சனை தீர்ந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் தங்கத்தை விட விலையேற பெற்ற இயேசுவை, நான் பெற்ற இன்பத்தை, நான் பெற்ற இயேசுவை, நான் பெற்ற ஆசீர்வாதத்தை, நான் பெற்ற சந்தோஷத்தை, நான் பெற்ற சுகத்தை, சமாதானத்தை நான் மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போனா நான் திருடனா இருப்பேன். நான் திருடனா இருக்க விரும்பல. உங்களோடையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நல்ல செய்தி உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். எனக்கு கிடைச்ச அதே சந்தோஷம், எனக்கு கிடைச்ச அதே நிம்மதி, எனக்கு கிடைச்ச அதே சமாதானம் உங்களுக்கும் கிடைக்கும். இயேசுவை நம்பி பாருங்க. நாளைக்கு நீங்க என்ன திருடன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் வரும், இயேசு மறுபடியும் வர போறாரு. அவர் பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, சிலுவையில செத்து போனது உண்மை, 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருச்சதும் உண்மை. இதெல்லாம் எவ்வளவு உண்மையோ அதை விட 1000% அவர் திரும்ப வரப்போறாருன்றது உண்மை. பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் அவர் வரும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்ன அத்தனை காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் வரும், யுத்தங்களின் செய்தியும் கேட்பீர்கள். உலகத்துல சமாதானம் இருக்காது, கலக்கம் உண்டாகும். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக திரும்புவாங்க, பயங்கரமா பூகம்பம் நடக்கும். இதெல்லாம் பைபிள்ல எழுதி இருக்குது. கொரோனா வரும்னு பைபிள்ல எழுதி இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா? நடக்குதுங்களா?
அதே போலதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போனாரு, திரும்ப வர போறாரு, அதுவும் நிச்சயம் நடக்கும். அவர் வரும்போது உங்களை பார்த்து கேட்கும் போது, என்னப்பா என்ன தெரியுமா அப்படின்னா நீங்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்லுவார், அதான் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வெள்ளை சொக்கா போட்ட ஒருத்தர் அனுப்பிச்சனே, தாடியை வச்சுக்கிட்டு கதையெல்லாம் சொன்னானே, கதையா சொன்னானே. என்கிட்ட கேட்பாரு, சொன்னியா? ஆமா ஆண்டவரே, நான் பாக்கெட்ல வச்சுட்டு போகல, நான் திருட இல்லை, பாருங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டேன், எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்க இஷ்டம். நீங்க நல்லா இருக்கணும்னா ஏத்துக்குங்க. யாரையும் கட்டாயப்படுத்துவதல்ல கிறிஸ்தவம். ஒரு மனிதனையும் இயேசு கட்டாயப்படுத்த மாட்டான். அன்பினாலதான் இத்தனை தூரம் இந்த கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. கட்டாயத்தினால் அல்ல. மிரட்டி கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி எல்லாம் யாரும் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண வைக்க முடியாதுங்க. இயேசுவை நேசிக்கிறதுனால மட்டும்தான். நாங்க இயேசுவை நேசிக்கிறோம். இன்னைக்கு நான் தைரியமா இன்னைக்கும் சொல்லுவேன், எதை வேணா என்கிட்ட எடுத்துடலாம், இயேசுவை மட்டும் எடுக்க முடியாது. ஏன்னா இயேசுவுக்காக நான் உயிரை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா அத்தனை நன்மைகளை இயேசு என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறான். ஆமென். ஸ்நாக்ஸ் இல்லாம வாங்கி கொடுக்க வழி இல்லாம இருந்த எங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கிறத சாப்பிட யாரும் இல்லைங்க. நீங்க கோயம்புத்தூர் வந்தா எங்க வீட்டுக்கு வாங்க, எத்தனை நாள் வேணா என் வீட்டுல தங்கலாம். அவ்வளோ பெரிய வீடு இருக்கு. நீங்க என்ன சாப்பிட்டாலும் எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு இருக்கு. ஹலோ, என்ன வரமாட்டீங்களா? வரீங்களா? வாங்க, தாராளமா வாங்க, ப்ளீஸ் வாங்க. உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நீங்க எப்ப வேணா வரலாம். என் வீடு திறந்தே தான் இருக்கும். ராத்திரி மட்டும் பூட்டிடுவோம். ஏன்னா எங்க ஏரியால நிறைய அந்த யானை சிறுத்தைலாம் இருக்கனால ராத்திரி மட்டும் பூட்டிடுவோம். மற்றபடி பகல்ல திறந்தே தான் இருக்கும். தரித்திரத்துல இருந்த, தெருவில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்க வாழ்க்கைய, வியாதியில சாக வேண்டிய என்னை இயேசு சுகமாக்கினார். எங்க வாழ்க்கையை மாத்தினார். எங்க குடும்பத்துல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். இந்த நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காதியா? கண்டிப்பா பாருங்க. அந்த நல்ல இயேசு இன்று பிறந்த நாள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுவின் பிறந்த நாள். உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை மாற்ற இயேசு பிறந்தார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பயம் என்கிற இருளை, வியாதி என்கிற இருளை, சமாதானம் இல்லை என்கிற இருளை, குடிவெறி என்கிற இருளை, கடன் பிரச்சனை என்கிற இருளை மாற்ற இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த இயேசுவை நம்பினா இந்த எல்லா இருளும் மாறும். அவருடைய வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும். உங்க வாழ்க்கை சந்தோஷமா, சமாதானமா, இன்னும் சொல்ல போனா ஜாலியா இருக்கும். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனால பேசுறான் ஜாலியா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பைசா இல்லைங்க. அன்னன்னைக்கு தேவை அன்னன்னைக்கு தர்றாரு. அந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. இன்னைக்கு தேவை இயேசு தருவார். ஹலோ, ஆமா, இன்னைக்கு எனக்கு பெட்ரோல் காசு தருவார், இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுப்பார், எனக்கு இன்னைக்கு எல்லாம் தருவார்ன்ற நம்பிக்கையினால சந்தோஷமா தைரியமா போயிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமா அப்படித்தான் என்ன நடத்திட்டு வர்றார். என் பேங்க் பேலன்ஸ் கோடிக்கணக்கில் இல்லை, பெரிய சொத்து சுகம்லாம் என்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை, இயேசு மட்டும்தான் இருக்கிறார். உலகத்துல இருக்கிற பெரிய எல்லா பணத்தை விட சொத்தை விட பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு என் கூட இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டாக்டர், நல்ல டாக்டர்னா என்ன சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த டாக்டரை போய் பாருங்க, கைராசியான டாக்டருங்க, அவர் ஒரு மருந்து தான் கொடுத்தாரு, எல்லாம் சரியா போயிடுச்சு சொல்லுவோமா? ஆமா. ராயக்கோட்டையில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? எந்த ஹோட்டலுமே நல்லா இருக்காதா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி, ஒசூர்ல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? அந்த ஹோட்டல்லாம் போனதில்லை அப்படின்றீங்களா? சரி, A2Bயா? எந்த ஹோட்டல்? நாயுடு? ஆமா, நான் அதோட சாப்பிட்டுருக்கேன். ரைட், நான்வெஜ் ஹோட்டல்ல. ஆமா, நாயுடு அந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா, என்னை கூட்டு போயிருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு. அப்போ அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? எப்பா நல்ல ஹோட்டல் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி, இந்த ஹோட்டல் போங்கப்பா, இங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த இவரை பாருங்க, அவரை இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துங்க, பிள்ளை நல்லா படிப்பான். ஏன் சொல்றோம்? அதை நான் அனுபவிச்சதுனால, சாப்பிட்டதுனால, அங்கே போனதுனால, இது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றோம். அதே போலதான் இயேசுவையும் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. இவர் ரொம்ப நல்ல டாக்டருங்க, இவர் ரொம்ப நல்ல தெய்வங்க, எல்லாத்துக்கும் மேல இவர் தகப்பனுங்க, அப்பான்ற ஒரே ஒரு உறவு இயேசுவை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும். எங்க அப்பா, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக உயிரையே கொடுத்த
தெய்வம் இந்த உலகத்துல இருக்கிற மற்ற தேவைகளை எனக்கு தர மாட்டாரா? என் கடனை மாத்த மாட்டாரா? வியாதியை சுகமாக்க மாட்டாரா? எத்தனையோ பேர் கேன்சர் வந்து சாக வேண்டியவங்க இயேசுவினிடத்துல வந்து இன்னைக்கு பிழைச்சு உயிரோடு இருக்கிறாங்க. சும்மா கதெல்லாம் சொல்லல, வாங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க, நான் காமிக்கிறேன். 17 வயதுல செய்வன செஞ்சதுனால நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு அழகான தங்கச்சி செய்வனை வச்சு கை கால் வராம படுத்த படுக்கையாயிட்டா. திடீர்னு ஒரு நாள் படுத்த படுக்கையாயிட்டா. எத்தனையோ டாக்டர்கள் காப்பாற்ற முடியல. படுத்து 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 படுக்கை புண்ணு வந்து முதுகுல இந்த கை அளவு குழி புழு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சரீரத்தை புழு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியல. எல்லா பக்கம் போய் அங்க போய் இங்க போய் அந்த தெய்வத்தை பார்த்து இந்த தெய்வத்தை பார்த்து கடைசியில யாரா சொன்னாங்க ஏசாமிட்டு போக சோகம் கிடைக்குன்னு சொன்னதுனால பணத்தை போலதான் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க. பணத்தை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து எங்க சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் ரூம் இருக்கும். பெரிய சர்ச், அந்த பின்னாடி எங்களோட ஸ்பீக்கர்லாம் வைக்கிற ரூம் இருக்கும். கீபோர்ட்லாம் அங்க எடுத்து வச்சிருப்போம். அந்த ரூம்ல பாயில போட்டாங்க. கையை உள்ள விட்டா இவ்வளவு தூரம் போகுங்க பின்னாடி முதுகுல, அவ்வளவு பெரிய ஓட்டை. புழு கொட்டும். அந்த புள்ளை இப்படி நகர்த்தும் போது இவ்வளவு புழு கொட்டும். எந்த டாக்டராலையும் அவளுக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. கை கால் வழங்காம அப்படியே படுத்துட்டான். வாய் இழுத்துக்கிச்சு, பேச்சு வரல. அந்த பிள்ளை வேலைக்கு போய் தான் அந்த குடும்பத்தை காப்பாத்துற பிள்ளை. முழு குடும்பமும் ஸ்தம்பிச்சு போய் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி சபையில கொண்டு வந்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 8 மாசங்கள் அந்த பிள்ளைக்காக நாங்க சபையாரா சேர்ந்து ஜெபம் பண்ணோம். 8 மாசத்துல ஒரு கை அளவு உள்ள இருக்கிற ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. அந்த புண்ணு சுகமாக ஆரம்பிச்சது. அவ பேரு செல்வி. அந்த செல்வி ஒரு வருஷத்துல முழுசுமா சுகமாகி கை கால் வராம படுத்த படுக்கையா ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்த செல்வி இன்னைக்கு நல்ல சுகமாகி இன்னைக்கு மறுபடியும் பழையபடி எழுந்து நடந்து வேலைக்கு போறா. நல்ல சுகமா இருக்கிறா. எங்க சபையில இருக்கிறா, வாங்க காமிக்கிறேன். இது உண்மை. எந்த செய்வினையும் எந்த மந்திரமும் இயேசுவுக்கு விரோதமா செய்ய முடியாது. ஏன்னா இயேசு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஆமென். பிசாசின் எந்த காரியங்களும் இயேசுவை தொட முடியாது. இயேசு எல்லா வல்லமைக்கும் மேலான அதிகாரம் உடையவர். எந்த மந்திரமும் வாய்க்காது, எந்த பில்லி சூனியமும் வாய்க்காது. இயேசு என் கூட இருந்தா பில்லி சூனியம் வச்சவங்களுக்கே திரும்ப ஓடிடும். ஏன்னா இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு உங்களுக்கு சொல்றேன். இந்த இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றவே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு பூமியிலே அவதரித்தார். மனிதனாய் அவதரித்தார். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த இயேசுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். ஏசாமிட்டு கேட்டு பாருங்க, நல்லா படிப்பேன். ஏசாமிட்டு கேட்டு பாரு, உனக்கு நல்ல சோகம் கிடைக்கும். நான் கேட்டிருக்கேன், ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல செருப்பு கிடைக்காதா? எனக்கு ஒரு நல்ல ட்ரௌசர் கிடைக்காதா? எல்லாரும் புது துணி போடும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு புது துணி கிடைக்காதா? இன்னைக்கு எனக்கு புது துணி வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இயேசு என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒரு சின்ன விஷயம் தான். நீங்களும் நல்லா இருப்பீங்க. அந்த இயேசுவை நம்பி பாருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கும் இந்த மாதிரி வாழணும்னு ஆசையா தான் இருக்கு? என்னங்க, யாருக்கும் சந்தோஷம் வேண்டாமா? சமாதானம் வேண்டாமா? நிம்மதி வேண்டாமா? திருப்தி வேண்டாமா? ஹலோ, சின்ன சுகர் வந்துட்டாலே பயந்து நடுக்கிற ஆட்கள் நாம. ஐயோ சுகர் வந்துச்சு, ஐயோ சுகர் வந்துருச்சு. நம்மளை அப்படிதான் பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. சுகர் வந்தாலும் உப்பு வந்தாலும் எது வந்தாலும் ஒண்ணு ஆகாது. இயேசு உங்களோட கூட இருந்தான். எத்தனை பேருக்கு அந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றீங்க? நான் மதம் மாற வேண்டாங்க, நான் எத்தனை பேர் கிறிஸ்தவங்களா மாறுறீங்கன்னு கேட்கல. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு தெய்வம் இயேசு. ஐயோ நாங்க வந்தா பூ வைக்க கூடாதா, பொட்டு அழிக்கணுமா, அதை கழட்டணுமா? எதுவும் கழட்ட வேணாங்க. இருக்கிறபடியே வந்தீங்கன்னா இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார். இதெல்லாம் மனுஷங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை பண்ண. இயேசு அப்படிதான் ஒரு கண்டிஷனும் போடல. நீங்க யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எந்த ஊருக்காரங்களா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். ஆமென். ஹலோ, வேற யாரும் இதை சொல்ல முடியாதுங்க. சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் ஜாதி இல்லாம போகும்.
இல்லைன்னா நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் பெரிய ஆளு, சின்ன ஆளு. ஹலோ, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜாதி பார்க்காத ஒரே தெய்வம் இயேசுதான். மதம் பார்க்காத ஒரே தெய்வம் இயேசுதான். ஏழை பணக்காரங்க வித்தியாசம் பார்க்காத ஒரே தெய்வம் இயேசுதான். எந்த ஜாதியா இருந்தாலும் இயேசுவுக்கு ஒண்ணுதான். இதுல கீழ் ஜாதி, மேல் ஜாதி, வசந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, இதெல்லாம் நம்ம மனுஷங்களை பிரிக்கிற, பிரிவினை உண்டாக்குகிற காரியங்கள். நம்ம தான் இன்னும் புத்தி இல்லாம அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஹலோ, டொனால்டு ட்ரம்ப் எந்த ஜாதி நமக்கு கவலை இல்லை, அவன்கிட்ட இருந்து கடனை வாங்கி சாப்பிடுவோம். இன்னைக்காவது கேட்டிருக்காரா நம்ம மோடிஜி, ஐயா நீங்க அந்த ஜாதியா இந்த ஜாதியா, கடன் கொடுத்தா போதும் சாமி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லைங்களா? ஜாதினால ஒன்றும் ஆக போறதில்ல, ஒன்றும் சாதிக்க போறதில்ல. அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படி வாழ கற்றுக்கொள்வோம். சரிங்களா? நீங்க யாரா இருந்தாலும் உங்களை ஏத்துக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஜி மைனர் கொடுங்க. ஜி மைனர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவி
குடும்பத்துல, கூலி வேலை செய்யற குடும்பத்துல பிறந்து ஊர் ஊரா போய் இந்த மாதிரி அங்க காவிரி ஆற்றை சுத்தி நிறைய, அமராவதி ஆற்றை சுத்தி நிறைய விவசாய நிலங்கள் இருக்கும். இந்த விவசாயம், அந்த அறுவடை காலங்களில் ஒவ்வொரு வீடு வீடா போய் ஒவ்வொரு ஊரா போய் தங்கி அங்க வேலை பார்த்து கூலி வாங்கிட்டு வந்தாதான் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற குடும்பம் எங்க அம்மாவோட குடும்பம்லாம். அப்புறம் ஒவ்வொரு கிராமத்துக்கு இங்கேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது நடந்தே போவாங்க. எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாரும், பாட்டி தாத்தா பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. 4 பிள்ளைங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. 4 பிள்ளைங்கள கூட்டிட்டு போய் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அன்னைக்கு கூலி காலையில் போய் நெல் அறுத்தாதான் சாயங்காலம் நெல் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் பிள்ளைங்களை பட்னியாக போட முடியாது, தெருவில் தான் தங்கணும். அங்கே இருக்கிற சத்திரத்துலேயோ அங்கே இருக்கிற தெரு ஓரத்துலேயோ தான் தங்கணும். எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தாவும் சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு, எங்கள் அம்மா அப்போ வாலிப பிள்ளை, 15 வயசு பிள்ளை, எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, கிழிஞ்ச பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுக்காக வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய், இந்த மாதிரி நாங்கள் இந்த ஊர்லேருந்து வேலை தேடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளையா எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாச்சியும் தாத்தாவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போயிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, கொஞ்சம் உப்பு கொடுங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் வீட்டில் வேணான்னு தூக்கி போட்டிருக்கிற பாத்திரங்களை, ஓட்ட பாத்திரம், அந்த பாத்திரம், இந்த ஒடுக்குழுந்த பாத்திரங்களை சமைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு பிடி அரிசி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பிச்சை எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன்டா, பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட்ருக்கிறோம். லிட்டரலா வறுமை, தரித்திரம். ஆனால் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலேருந்து சாப்பாட்டுக்காக நாங்கள் பிச்சை எடுத்ததே இல்லை. எங்கள் சொந்த ஊரில் ஒரு நாள் எங்கள் அம்மாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது, எங்கள் அம்மா எந்த ஊரில் போய் இந்த வேலையெல்லாம் பார்த்து பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்களோ அந்த வழியாக போகும்போது இந்த காரியத்தை என்கிட்ட சொல்லும்போது, நான் அதே ஊரில் கொண்டு போய் என் காரை நிப்பாட்டி எங்கள் அம்மாவை இறங்கி கீழே இறக்கி, இந்த ஊரில் தானே நீ பிச்சை எடுத்த, ஆமாம் இதே ஊரில் நீ நம்பின இயேசு உன்னை எவ்வளோ பெரிய காரில் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு பார்த்தியா, எத்தனை நல்ல இயேசுவை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு இருந்த பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய வீடுகள், எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த வீட்டில் தான் பாத்திரம் கொடுத்தாங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கி இருந்தோம், இந்த மரத்தடியில் நான் தம்பி எல்லாம் போட்டு படுத்து, ராத்திரி என்ன வரும், பாம்பு வரும், நரி வரும், நாய் வரும், யார் வருவாங்க ஒன்றும் தெரியாது, வாலிப பிள்ளை தூங்காம நான் படுத்திருக்கேன்டா. என்ன நடந்தாலும் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, நாங்களாம் பிச்சைக்காரங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் காமிக்கும் போது, அந்த இடத்துலலாம் எங்கள் அம்மாவை காரில் கொண்டு போய் நிற்க வச்சு காரில் விட்டு இறக்கும் போது, அந்த ஊரில் அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க, யாரோ பெரிய விஐபி வந்துட்டாங்க போல இருக்கு. ஹலோ, யாரோ விஐபி வந்துட்டாங்க போல இருக்கு, பெரிய ஆட்கள் வந்துட்டாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய காரு நம்ம வீட்டுக்குள்ள வருது, நம்ம ஊரில் வந்து நிற்குதே. எந்த மனுஷனையும் மாற்ற இயேசுவால முடியும். அன்னைக்கு பிச்சை எடுத்த எங்க குடும்பத்தை, எங்க அம்மாவுடைய குடும்பத்தை இன்னைக்கு கர்த்தர் இயேசு ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாங்க. ஒருத்தரையும் கைவிடவே இல்லை. எங்க வாழ்க்கை இதுவரைக்கும் குறைஞ்சு போகவே இல்லை. எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க, யாருமா நீ. எங்க அம்மா சொன்னாங்க அவங்கள்ட்ட, யா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன், இங்கதான் தங்கி கூலி வேலை செஞ்சோம். அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், இவங்க உண்மைதான் சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா? எங்க வாழ்க்கையை மாத்தின இயேசு உங்க வாழ்க்கையை மாத்துவார். குடி வெறி, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாத்தையும் இயேசு மாத்துவார். நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். நம்பினதுனால, எங்க வாழ்க்கை மாறுனதுனால தைரியமா சொல்றேன், இயேசு நல்லது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளோ நேரம் எத்தனை கதை கேட்டீங்க, உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு என் வாழ்க்கை மாறணும்னு ஆசை இருக்கு? கொஞ்சம் கையை உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாசிகள் இல்லாதவர்கள், இன்னைக்கு தான் நான் புதுசாக வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க, என் வாழ்க்கை மாறணும் தம்பி, என் குடும்பத்தில் சந்தோஷம் வேணும், என் புருஷனோட குடி மாறணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உருப்படணும், என் குடும்பத்தில் சந்தோஷமா சமாதானமா ஒரு வாய் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடணும்னு விரும்பினா இருக்கிற இடங்களில்
உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்க கேட்கிறேன். தயவாய் அன்பாய் கேட்கிறேன். இயேசு பிறந்த இந்த 4 நாளில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்றால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சீமேஜர், இந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றணும், எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் நல்லா இருக்கணும். எஸ், தேங்க்யூ. நீங்க சும்மா எந்திரிச்சு நிக்கலங்க. இயேசு உங்களோட பேசுனதுனால, உங்க இருதயத்தை தொட்டதுனால இன்னைக்கு நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. உங்க வாழ்க்கை மாறுகிற நன்னாள் இந்த கிறிஸ்துமஸ் நாள். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. டிசம்பர் 25ஆம் தேதி 2025 வருஷம் என் வாழ்க்கையை இயேசு மாத்தின நாள் நீங்க நிச்சயம் சொல்லுவீங்க. எல்லாரும் கண்ணை மூடலாமா? எல்லாரும் கண்ணை மூடலாமா? கண்ணை மூடி கையை கூப்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்ணீரெல்லாம் துடை. எஃப் 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 மேஜர் கொடுங்க. எஃப் மேஜர் கொடுங்க. எஃப் G F மேஜர் மேஜர் மேஜர். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, ஐயா அம்மா, கண்மணி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை நடத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை நடத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கருத்துடன் உன்னை நடத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு இந்த காலை வேளையில உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், உங்க வாழ்க்கையில ஒளி ஏற்ற இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் வாழ்க்கை மாறணும் அப்படின்ற அந்த சின்ன ஜெபத்தை மட்டும் செய்யுங்க. இயேசுவே, எனக்கு சமாதானம் வேணும். இயேசுவே, என் கடன் பிரச்சனை மாறணும். இயேசுவே, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் உங்க மனசுக்குள்ள சொன்னா போதும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல இயேசுவே, எங்களுக்காய் பிறந்து, எங்களுக்காய் அடிக்கப்பட்டு, எங்களுக்காய் ரத்தம் சிந்தி, உம்முடைய சிலுவையிலே ஜீவனை தந்து, நாங்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீர் உயிரை தந்து எங்களை மீட்டுக் கொண்ட தெய்வமே, இங்க எழுப்பி நிற்கிற எல்லாருக்காக நான் ஜெபம் பண்றேன்ப்பா. ஆண்டவரே, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே தரித்திரம் என்கிற இருள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவேளை நீங்க வெளியே நின்று கொண்டிருந்தாலும் உங்களை அன்போடு முன்னாடி அழைக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு எனக்கு வேணும், என் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், நிம்மதி வேணும்னு சொல்றாங்க. வெளியே இருந்தாலும் தைரியமா முன்னாடி வாங்க, தைரியமா உள்ள வாங்க, தைரியமா உள்ள வாங்க. இயேசு உங்களையும் அழைக்கிறார், உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த இருள் என்கிற அதிகாரம், இருளின் அதிகாரம் எங்க குடும்பங்களில் இருக்கிற குடி வெறியின் ஆவி, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வியாதி என்கிற இருள்